mountainous region and lowlands. Lowlands, obviously, this is where the depositional features of glaciers are largely found. Okay, and what is the glacial deposits called? The glacial deposits are called till. Glacial deposits are called till. So the glacial plain is also known by the name till plain. Glacial nu paakumbodhu ice madri namakku movement theriyala. If this is my surface, idan glacial appdin theriyala, but it will carry again eroded rock particles along the movement. Glacial move ana rock particles சேர்த்து தான் மூவ் ஆகும். அப்ப இந்த rock particles ஒருவேளை இந்த glacial ablate ஆகுதுன்னு வைங்களேன், melt ஆகுது அப்படின்னா small ridges of rocks or small ridges of glacial sediments, glacial deposits or glacial sediments. Fine sediments are irukadu, rocky sediments ah da irukum. Ena glacial oda and rocks kalandu irukum. Appo and ice melt ana the rock mattum andha edathila irukum. So இந்த மாதிரி rocks ஒரு ridge மாதிரி form ஆச்சுனா அந்த glacial deposits moraine அப்படினு சொல்லுவாங்க, moraines. So till நாலுமே glacial deposits தான், but till are relatively fine sediments. Fine na very smaller pieces of rocks. Moraines அப்படிங்கிறது they are relatively bigger and they form small ridges. Ridges na என்ன continuous deposit ஆயிருக்கக்கூடிய glacial features தான் moraines. அப்போ the entire plain which are characterized by depositional features of moraines or depositional features of glacial is known as outwash plain. So outwash plain is an umbrella term. It is a bigger area covering a larger region. In the இடத்துல we have selective landforms. Okay, I'll explain each one of them. One is an glacier boulder clay. Glacial boulder clay. பேர் மட்டும் எழுதுங்க. I will show you the diagrams for better understanding. Glacial boulder clay அப்படிங்கிறது glacier ஓட மூவ்மெண்ட்னால larger rocks would be creeped down. பெரிய ராக்ஸை மூவ் பண்ண முடியும். ஏன்னா இதுவுமே ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட், அந்த அளவுக்கு அதுக்கு எனர்ஜி இருக்கும். ஸோ லிக்விட் மாதிரி இல்ல ரிவர் மாதிரி ஸ்மால் ராக்ஸ் இல்ல பெரிய ராக்ஸை கூட யாரால டிஸ்பிளேஸ் பண்ண முடியும்? கிளேஷியர்ஸால டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பெரிய ராக் தான் பவுல்டர் கிளே ராக்ஸ் அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இஸ் ராஷ் மவுண்டெயின்ஸ். Rosh mountains again isolated rocks or isolated hills. அது எப்படி இருக்கும்னா one side one sec Rosh mountains. Okay, Rosh mountains ஓட appearance ஒரு சைடு gentle slope ஆகும், ஒரு சைடு ஸ்டீப் ஸ்லோப் ஆகவும் இருக்கும். ஒரு ஐசோலேட்டட் மவுண்டைன். ஓகே, இந்த மவுண்டன்ஸ் ஓட பிரத்யேகதை என்ன? இஃப் திஸ் இஸ் தி மூவ்மெண்ட் ஆஃப் மை டைரக்ஷன் ஆஃப் மை கிளேஷியல் மூவ்மெண்ட், ஓகே, எந்த டைரக்ஷனுக்கு மூவ் ஆகுதோ that face will have very smooth and gentle slope. Smooth and gentle. Whereas அந்த ஒரு ராக் இருக்கு, இதுல ஒரு கிளேஷியல் மூவ் ஆயிருக்கு அப்படின்னா மூவ் ஆகுற சர்ஃபேஸ் ரொம்பவே ஸ்மூத். ஏன்னா அப்ரேஷன் அங்கதான் அதிகம் நடந்திருக்கும். அப்ரேட் பண்ண அந்த ரஃப் சர்ஃபேஸ் எல்லாமே ஸ்மூத் ஆயிருக்கும், ஸ்மூத் அண்ட் டவுன் ஆயிருக்கும். whereas the opposite side of the mountain it would be rough or rugged and steep. இது ஸ்மூத் ஸ்லோப், இது ரஃப் ஸ்லோப். இது ஜென்டில் ஸ்லோப், இன்னொன்னு ஸ்டீப் ஸ்லோப். கிளேஷியலோட டைரக்ஷனுக்கு ஃபாலோ பண்ணிக்க முடியுதா? ஓகே, இந்த மாதிரி இருந்தா இந்த மவுண்டன்ஸ் பேர் என்ன? இந்த மவுண்டன்ஸ் பேரு ராஷ் மவுண்டன்ஸ். சோ ராஷ் மவுண்டன்ஸோட பொசிஷன்ஸை வச்சு அந்த ரீஜியன்ல கிளேஷியல் எப்படி மூவ் ஆயிருக்கும்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். மூவ் ஆன டைரக்ஷன் எல்லாமே அந்த மவுண்டனோட ஸ்லோப்ஸ் எப்படி இருந்திருக்கும்? ஜென்டிலாவும் ரொம்ப ஸ்மூத் சர்ஃபேஸா இருந்திருக்கும். இந்த ராஷ் மவுண்டன்ஸுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட். இப்ப இதான் கிளேஷியல் ஃப்ளோ, இந்த இடம் இது கிளேஷியல் ஃப்ளோ இல்லையா? இந்த இடம் எப்படி இருந்தது? ஸ்மூத் அண்ட் ஜென்டில். ஆப்போசிட் சைடு ரொம்ப ரஃப் அண்ட் ஸ்டீப்பா இருந்தது. இதே ராஷ் மவுண்டன்ஸ் இன்வெர்ட் பண்ணா எப்படி இருக்கும்?
என்னோட கிளேஷியரோட அட்வான்ஸ்மெண்ட் ஃபேஸ் ரொம்ப ரொம்ப ஸ்டீப் ஆகும், ரஃப் ஆகும். இந்த கிளேஷியல் மூவ் ஆகி போகும்போது ரொம்ப ஸ்மூத் அப்ரேஷன் பண்ணியிருந்தா இந்த மவுண்டன்ஸை திருப்பி வச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? This type of mountains are known as crag and tail. Crag and tail. Crag and tail, the advancement, the slope of glacial advancement would be steeper and rough surface. எங்க glacial retreat ஆகுதோ அந்த சைடு ரொம்ப ஸ்மூத்தாவும் ஜென்டிலாவும் இருக்கும். இது எல்லாமே ஒரு செட் ஆஃப் landforms. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்னொரு landforms இருக்கு, which may appear like an inverted spoon. ஒரு ஸ்பூனை திருப்பி வச்சா எப்படி இருக்கும்? அது வந்து whale back இல்லைன்னா humpback, ஒரு whale-ஓட feature. அது fish இருக்கு இல்லையா, whales, அதோட பேக் மாதிரி இருக்கும்ங்கிற மாதிரி assumption. ஒரு ஸ்பூனை கவுத்து வச்ச மாதிரி. These type of moraine deposits or glacial deposits which occurs a shape of an inverted spoon is known as drumlins. Drumlins. Drumlins are very locally. The formation of drumlins is so mystic in geography. There are 3 important theories which suggest how drumlins could have formed. எப்படி ஃபார்ம் ஆயிருந்திருக்கும்? ஒரே ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, எல்லாமே கிளேஷியல் மூவ்மெண்ட்னால கிரியேட் ஆன லேண்ட்ஃபார்ம்ஸ், எல்லாமே மொரைன்ஸோட செடிமெண்ட்ஸ்னால கிரியேட் ஆன லேண்ட்ஃபார்ம்ஸ். மீனிங் இந்த இடத்துல ஒன்ஸ் கிளேஷியர் இருந்தது, இப்போ கிளேஷியரே கிடையாது, அது விட்டுட்டு போன லேண்ட்ஃபார்ம்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஓகே, அந்த லேண்ட்ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் ஆச்சு? கிளேஷியல் மொரைன்ஸ்னால கிரியேட் ஆச்சு. மொரைன்ஸ்னா என்ன? கிளேஷியலா இருக்கும்போது நிறைய ராக் பார்ட்டிகல்ஸோட தான் அந்த ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். வாட்டர் மெல்ட் ஆன பிறகு அந்த ராக்ஸ் அதே மாதிரி இருந்த இடத்துல செட்டில் ஆயிருக்கும். ஓகே, சோ ட்ரம்லின்ஸ்ங்கிறது it is colloquially known as basket of egg topography. Basket of egg topography. ஏன்னா அது பாக்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். இட் இஸ் ஆக்கியூபைட், இட் இஸ் வெரி மச் ஐசோலேட்டடாவும் இருக்கலாம், மீன்ஸ் ஒரே ஒரு சிங்கிள் ட்ரம்லின் ஃபார்ம் ஆயிருக்கலாம், இல்லைன்னா ஒரு லார்ஜர் ஜியோகிராபிக்கல் ஏரியா, பிரான்ஸ் அண்ட் ஸ்பெயின் மார்ஜின்ல எல்லாம் ஒரு என்டையர் ஏரியா ஃபுல்லாவே ட்ரம்லின்ஸோட கவரேஜ் இருக்கு. ரைட், நெக்ஸ்ட் இது தெரியுதா, ஒரு ஸ்மால் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, திஸ் இஸ் known as எஸ்கர்ஸ். எஸ்கர்ஸ் அப்படிங்கிறது சைனசாய்டு ரிட்ஜஸ், sinusoid ridges of retreating glacier. Meaning ஒரு ரீஜியன்ல கிளேஷியர் ஃபர்ஸ்ட் இவ்வளவு தூரம் கவர் ஆயிருந்திருக்குன்னு அசியூம் பண்ணுவோம். இவ்வளவு தூரம் கிளேஷியல் இருந்திருக்கு. ஓகே, அப்ப அந்த மொரைன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல டெபாசிட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிளேஷியல் ரிட்ரீட் ஆகுது, திரும்ப இந்த இடம் வரைக்கும் கிளேஷியல்ஸ் வருதுன்னா திரும்ப இங்க மொரைன்ஸ் டெபாசிட் ஆகும். திரும்ப கிளேஷியல் இப்படி ரிட்ரீட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல மொரைன்ஸ் இருக்கும். இதெல்லாம் எப்படி மொரைன்ஸ் ஃபார்ம் ஆகுது? கிளேஷியர் அப்படிங்கிறது மிக்சர் ஆஃப் வாட்டர், ஐஸ் அண்ட் ராக்ஸ் தான். ரைட், அப்போ வாட்டர் இருக்க, வாட்டர் மொபிலிட்டியோட சம் ராக்ஸ் will be moved along, whereas the ice will hold the rocks together. So ஐஸ் மெல்ட் ஆக அந்த இடத்துல ஒரு ட்ரேட் மார்க் மாதிரி அதோட ராக்ஸை விட்டுட்டே போயிருக்கும். அந்த மாதிரி சீக்வென்ஷியலா அந்த கிளேஷியல் ரிட்ரீட் ஒவ்வொரு ஃபேஸ்ல நடந்திருக்கும். இது ஒரே நாள்ல நடந்திருக்க முடியாது. ஒரு 10 இயர்ஸ்ல இங்க, ஒரு 20 இயர்ஸ்ல இங்க, அந்த கிளேஷியல் ரிட்ரீட் ஆக அந்த லிமிட்ஸ்ல எல்லாமே மொரைன்ஸ் டெபாசிட் ஆயிட்டே வரும். அந்த மாதிரி ஒரு சைனசாய்டு ரிட்ஜஸ், சைனசாய்டுனா மீனிங் என்ன? ஸ்ட்ரெயிட் கிடையாது, கர்வேச்சரோட ஒரு சைனசாய்டு ரிட்ஜஸ் ஆஃப் ராக்ஸ் which specifies the glacial retreat. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எஸ்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. Okay, so these are all important features, not all features, right? Important depositional features which are found in an outwash plain. Outwash plain is the feature of your lowland region. Lowlands la paakakuriya region. Illa unnai onnu miss aayirukku, this one. These are nothing but small remnant lakes. எப்படியும் கிளேஷியல் ரிட்ரீட் ஆனா கம்ப்ளீட்டா ரிட்ரீட் ஆயிருக்காது. டீப்பர் டிப்ரெஷன்ஸ்ல ஐஸோ வாட்டரோ இருந்துட்டே தான் இருந்திருக்கும். அப்படி டீப்பர் டிப்ரெஷன்ஸ்ல ஃபார்ம் ஆன அவுட்வாஷ் பிளெயின்ல இருக்க லேக்ஸோட பேரு கெட்டில் லேக்ஸ். கெட்டில் லேக்ஸ். சோ கிளேஷியர்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 லேக்ஸ் பார்த்தோம். ஒன் இஸ் கோரி லேக். கோரி லேக் எங்க இருக்கும்? ஹேங்கிங் வேலிஸ்ல இருக்கும், அதாவது ட்ரிபியூட்டரி கிளேஷியல் ட்ரஃப்ல இருக்கும். ரிபன் லேக், ரிபன் லேக் எங்க இருக்கும்? மேஜர் கிளேஷியல் ட்ரஃப். கோரி லேக்கை விட பிகர் லேக்கா இருக்கும் ரிபன் லேக். ரைட், நெக்ஸ்ட் கெட்டில் லேக்ஸ் எங்க? இவங்க 2 பேர் அப்லாண்ட்ஸ்னா கெட்டில் லேக்ஸ் வந்து லோலேண்ட் அவுட் வாஷ் பிளெயின்ல இருக்கும்.
You getting me? Fine. Now looking into the diagrams. So this is your drumlin. தெரியுதா? ஒரு ஸ்பூனை கவுத்து வச்ச மாதிரி இல்ல ஒரு வெயிலோட ஹம்பேக் வெயிலோட பேக் சைடு மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் கொடுக்கும். திஸ் இஸ் மை ட்ரம்லின். ட்ரம்லின் சிங்கிள், இது வந்து ஸ்மால் டிஸ்டன்ஸ் கிடையாது, இது ஒரு பெரிய லேண்ட்ஃபார்ம், ஒரு ஹியூஜ் மவுண்டைன் லைக் லேண்ட்ஃபார்ம் இது. ஓகே, இது இந்த மாதிரி சிங்கிள் ஐசோலேட்டட் ட்ரம்லினாவும் இருக்கலாம், இல்லையா ஒரு என்டையர் ஜியோகிராஃபில ஒரு லார்ஜர் ஏரியாவை கவர் பண்ணக்கூடிய ட்ரம்லின்ஸாவும் இருக்கலாம். The formation of drumlins அப்படிங்கிறது how drumlinsங்கிறது ஒரு PYQ, optional PYQ. Drumlin கேட்க கிடையாது. The question was regarding explain the basket of egg topography. So basic understanding ஓட என்ன எழுதி இருக்கலாம்? Depositional features, glacial landforms ஓட base வச்சு தான் இதை எழுத முடியும். How drumlins are formed still debated. So அதை அவங்க எதிர்பார்க்கல. What is basket of egg topography-னா அதோட features, அது எங்கெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு explanation கொடுத்தா போதும் with a diagram. ஓகே, 3 தியரிஸ் இருக்கு, அந்த அளவுக்கு நம்ம டீடைலா போக வேண்டியது இப்ப கிடையாது. நெக்ஸ்ட் கமிங் பேக் டு யுவர் அதர் லேண்ட்ஃபார்ம்ஸ் அவுட்வாஷ் பிளெயின்ல. திஸ் இஸ் மை ராஷ் மவுண்டெயின்ஸ். ராஷ் மவுண்டெயின்ஸ் ஓட மீனிங் என்ன? திஸ் இஸ் தி டைரக்ஷன் ஆஃப் மை கிளேஷியல் மூவ்மெண்ட். எந்த சைடு ஜென்டில் ஸ்லோப் இருக்கோ, இந்த மவுண்டனோட ஜென்டில் சைடு எந்த பக்கம்? ஜென்டில் ஸ்லோப்புங்கிறது இதுதான் ரிலேட்டிவா, இல்லையா? இது ரொம்ப ஸ்டீப் அண்ட் ரஃப் ரீஜியன். அப்போ கிளேஷியல் எப்படி மூவ் ஆயிருக்கு? மேல இருந்து கீழே மூவ் ஆன மாதிரி ஆயிருந்து. ஸோ இந்த ரீஜியன்ல இப்படிதான் கிளேஷியல் மூவ்மெண்ட் நடந்திருக்கும். ராஷ் மவுண்டெயின்ஸ். ராஷ் மவுண்டெயின்ஸோட அதே ஆப்போசிட் ஃபீச்சர்ல ஒன்னு இருந்தது, இதான் கிளேஷியல் மூவ்மெண்ட் அப்படின்னா that is crag and tail. I couldn't get the picture. இது என்ன? one single larger rocks. இது என்னவா இருக்கும்? boulder clay, glacial boulder clay. Eskers na தெரியுதா? Eskers are sinusoid ridges. இது river. Sinusoid ridges which are found in the retreating nature. கண்டிப்பா இந்த outwash plain it is being identified with the small lakes. What are these lakes called? Kettle lakes. Okay. What did I do? Wow. Idea. Thank you. Okay, as you could see, this is my receding glacier. The glacier is been receded back. These are my Roche mountains. Eskers. Came is nothing but your glacial moraine deposits. Alluvial fan and padipom illaya, and the madriyana features than cane. Note panikanga, cane. Okay. Then comes your kettle lakes. Drumlins in the diagram illa. I will show you in the next diagram. Drumlins. See, this is my drumlins. So outwash plain la irukக்கூடியது தான் drumlins. Fine. No, last glacial நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது regarding types of moraines. Moraines oda basic understanding enna? These are nothing but ridges of glacial deposits. That ridges are made up of relatively bigger rocks than tilt. Till விட அதிகமான rocks. இதுல we all know multiple streams confluence together to form the major stream. Multiple streams illa higher mountainous region la irundhu nariya vandu confluence ஆகி one major glacier ஆ lower plains க்கு அது மூவ் ஆகும். அப்போ என்னோட மூவ்மெண்ட்ல moraines would be carried all throughout the glaciers. Right, when two glaciers merge together, these moraines are carried in the center of my glacial trough.
right? And glacial movement, இது வந்து valley இல்ல glacier move ஆகும்போது, so glaciers move ஆயிட்டு இருந்தா it will have a blunt edge. ரிவர் மாதிரி fluid கிடையாது, அது ஒரு சாலிட் தான் மூவ் ஆகுது. அப்ப கிளேஷியரோட எண்ட் அப்படிங்கிறது ரொம்ப பிளண்டா இருக்கும். டங்க் ஆஃப் ஹியூமன் இல்லைன்னா ஸ்னவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. டங்க் ஆஃப் கிளேஷியர் எப்படி ஹியூமன் டங்க் இருக்கும் அந்த மாதிரி, இல்லைன்னா ஸ்னவுட். ஸ்னவுட்னா மூக்கு, ரொம்ப பிளண்டான சர்ஃபஸா தான் அது இருக்கும். ஸோ என்னோட கிளேஷியர்ஸ் மொரைன்ஸ் எங்கெல்லாம் டெபாசிட் ஆகும், கண்டிப்பா என்னோட கிளேஷியல் மூவ் ஆனா லேட்ரல் எரோஷன் தான் அதிகம் இல்லையா. சைட்ஸ்ல இருக்கக்கூடிய ராக்ஸ் எல்லாமே அதை அப்ரேட் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கும். அப்ப சைட்ஸ்ல டெபாசிட் ஆன அந்த ராக்ஸை லேட்ரல் மொரைன்ஸ் சொல்லுவோம். லேட்ரல்னா சைட்ஸ், ரைட். எண்ட்ல கண்டிப்பா ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் தர மேல மூவ் ஆயிட்டே இருந்தா அங்க இருக்கக்கூடிய ராக்ஸ் எல்லாமே அப்ரேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கும். அப்போ அது டங்க் ஆஃப் தி கிளேஷியர் இல்லைன்னா மவுத் ஆஃப் தி கிளேஷியர்ல கண்டிப்பா டெபாசிஷன்ஸ் ஆஃப் மொரைன்ஸ் would be there. This is known as terminal moraines. So lateral moraines along the sides, இந்த பெரிய கிளேஷியருக்குமே along the sides will be having moraines. At the end we have terminal moraines. அப்ப ரெண்டுமே கான்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னா இந்த பெரிய கிளேஷியரோட சென்டர்ல ridges form ஆகுமா, moraines form ஆகுமா? Why? Because the lateral moraine of this particular stream and the lateral moraine of this second stream confluence in the middle. இந்த மாதிரி form ஆகுற moraines medial moraines. So there are three important, இது வந்து illustrated diagram, இது real diagram. As you can see, glacial erode ஆச்சு அப்படின்னா இங்க rocks erode ஆகும். இது இந்த trunk ஓட lateral moraine. இங்க இருந்து வரக்கூடிய glacial இருந்து இந்த rocks erode ஆகும். இந்த ரெண்டு lateral moraine இந்த பெரிய glacial ஓட ஒரு பார்ட்டா மாறுது இல்லையா. This is one glacial. அப்போ இந்த glacier ஓட சென்டர்ல அந்த ridges form ஆகும். So these are my lateral moraines, these are my medial moraines. ஒருவேளை இந்த glacier ஓட end இங்க இருந்திருந்தா அந்த எண்ட்ல என்ன ஃபார்ம் ஆகும், terminal moraines ஃபார்ம் ஆகும். terminal moraines or end moraines. Fine. இதோட நிக்கல, மொரைன்ஸ்ல இன்னொரு டைப்பும் இருக்கு. that is, if this is my surface, இது மேல கிளேஷியலோட மூவ்மெண்ட் அப்படின்னா கிரவுண்ட்ல, அதாவது என்னோட ஃப்ளோர் இருக்கும் இல்லையா, சைட்ஸ் எரோட் ஆகுறது ஓகே. அந்த கிளேஷியரோட வேல்யூட ஃப்ளோர் இருக்கும் இல்லையா, அப்போ ஃப்ளோர்லயுமே என்ன கலெக்ட் ஆகிட்டே வரும், ராக் பார்ட்டிகல்ஸ் கலெக்ட் ஆகிட்டே வரும், அப்ரேட் ஆகிட்டே வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மொரைன்ஸ் தான் கிரவுண்ட் மொரைன்ஸ். ground moraines. So there are 4 types of moraines based on the position. எங்க ஃபார்ம் ஆகுதுங்கிற மாதிரி based on position there are 4 types. One is lateral moraine formed on the lateral sides of my glacier. One is found along the end na terminal regions or the mouth of my glacier இல்லனா tongue or snout of my glaciers. Movement initiate ஆகுற இடம். இன்னொன்னு on the ground floorல, இது என்னோட ground moraines. For example, if this is where my continent ends னு வெச்சுப்போம், continent end ஆகுது, இங்க ocean தொடங்குது அப்படினா, when this continent is covered with a thick layer of ice, the ice is subjected to retreating nature. So the ice blocks உடைஞ்சு எங்க விழாக ஆரம்பிக்கும், seaல மூவ் ஆக ஆரம்பிக்குமா. So obviously the ice என்ன ஆகும், இது என்னது glacier, glacier இருந்து மூவ் ஆகுறது எனக்கு icebergs, small icebergs மிதக்க ஆரம்பிக்கும். ஐஸ்பர்க்ஸ்ங்கிறது floating, இதை விட சைஸ் ரொம்ப கம்மி. அந்த flotationம் we all know, பார்க்கிறதுக்கு என்ன ஹைட்டா அந்த glacial sheet இருக்கோ, ஐஸ் ஷீட் இருக்கோ, அதை விட 9 times deeper என்னோட வாட்டருக்கு அடியில இருக்கும். It would be submerged in the water. So when the ground moraines, they will also get deposited in the ocean floor due to the breaking away of glacial வந்து தரையில இருந்து உடைஞ்சா, along with the glacial the rock particles has also been eroded or the deposits are carried along with the ice. அப்போ once seaல மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த deposits என்ன பண்ண ஆரம்பிக்கும், continental shelfல இல்லனா என்னோட sea floorல இந்த depositions நடக்கும். இப்படி depositions நடந்தா இந்த depositions பேர் தான் placer deposits. எங்கனா கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? placer deposits எங்க கேள்விப்பட்டோம்? placer deposits
most important mineral in placer deposits is gold. எங்க கேள்விப்பட்டோம்? ஆன்சர் வந்தாதான் அடுத்து நகர் வேணாம். வெஸ்ட் ஆப்பிரிக்கா கோல்டு கோஸ்ட்ங்கிற பேரு. placer deposits ஆனா அந்த கோல்டு ராக்ஸ் veins of rocks எங்க இருந்தது? பிரேசில்ல. ரீசன் என்ன? because they were all combined together same glaciation periodல ஒண்ணா இருந்தாங்க. so glacier அந்த continents move ஆக ஆரம்பிக்க glacials ஓட nature மாறுது, glacier melt ஆகுது, so the deposits form ஆகுது. so placer deposits are the deposits brought down by glaciers. எங்க கிடைக்கும் placer deposits? ocean floorல கிடைக்கும். ஓகே, ஏன்னா glacier landல இருந்து என்னோட ground moraines தான் placer deposits ஆ மாறுது. fine.